வெளியில் போகும்போது இந்த வண்டியில் பெட்ரோலெலாம் செக் பண்ணிக்கிட்டு வரமாட்டாளுவ. நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறவங்களையும் வா வான்னு கூட்டு வந்து இப்படி ஒத்தையில் நிற்க வச்சுட்டு இந்தா இப்படி போனதும் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு போனவன் இன்னும் ஆளை காணும். நானும் போகிற வர வண்டியில் இருக்கிற நம்பர் பிளேட்டெல்லாம் பார்த்துட்டுக்கிறேன். அது ஏன் பார்க்குறேன் எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கும் தெரியல. தானே அதைத்தான் பார்க்க தோணுது, பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். இன்னும் போன ஆளை காணும். வரட்டும் இன்றைக்கி இருக்குது. ஃபோனை போடுறதுக்கும் பயமாக இருக்குது. சரி டிரைவிங் பண்ணக்கெல்லாம் ஃபோன் போடக்கூடாதுன்னு நாம் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருந்தா இதுக்கு 5 நிமிஷம் தான் பெட்ரோல் பங்கு. அங்கே போயிட்டு வரதுக்கு இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு. நானும் நிற்கிறேன் இன்னும் நின்றுட்டுக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் பார்த்துட்டு நடப்பயணை கிளம்ப போகிறேன். நான் பேசாமட்டிக்கு இந்த டெம்போவில் ஏறிட்டு போய் ஒரு ஹோட்டல் கடையாக பார்த்து இறங்கிக்கிடுவோம். அண்ணன் ரொம்ப நேரமாக நின்றுட்டுக்கிறாரு. இவருக்கும் பெட்ரோல் இல்லையா எனக்கு தெரியல. ஓட்ட வண்டியை எடுத்துட்டு உருட்டிக்கிட்டு வந்துட்டா போலையே. யார் நடிக்கிறா கண்டுக்கவே கூடாது அந்த நாயை. ஏட்டி செவிடி யார் நடிக்கிறத தெரியல, வந்து ஏறு. உன்னை அங்கே நிற்க சொன்ன நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிறா? எங்கே இருக்கிறன்னு தேடி 6 லிட்டர் பெட்ரோல் காலி ஆயிட்டு. ஒரு இடத்துல நிற்க சொன்னால் நிற்க மாட்டேன் நெட்டக்காலை போட்டுக்கிட்டு. இந்த போனதும் வரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் நான் ஒத்தையில் நின்றுக்கிறேன். போகிற வரவங்களாம் என்னையே பார்த்துட்டு போகிறாங்க. அது எங்கள் மெயின் ரோட்டில் விட்டு போய்க்கிறேன். போனமா வந்தமான்னு வர தெரியாது உனக்கு. அதான் நான் கோவத்தில் கிளம்பி வந்துட்டேன். அட அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோலே இல்லையா, மூடி போட்டு அவனுங்களாம் நியாயம் பேசிட்டு உட்காந்துக்கிறானுங்க. அப்புறம் அவனுக்கிட்டே கொஞ்சமாக ஒரு பாட்டில் வாங்கி அவனுங்க வண்டியிலேருந்து ஒரு நவுண்டு பிடிச்சி ஊற்றுனானுங்க. அதை பிடிச்சி ஊற்றிக்கிட்டு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு பங்க் இருக்குமா, அங்கே போய் அடிச்சுட்டு வரேன். நீ ஒய்யாரமாக நின்றுக்காம இங்கே வந்துட்டு சவடாக பேசிட்டு இருக்கிற. ஏட்டி நானே மனவேதனையில் இருக்கேன், நீ வேற படுத்தாத. ஏன்டி எதுக்கு மனவேதனை? நல்லா ஜாலியாக தானே சுற்றிக்கிட்டு இந்த நேற்று வரைக்கும். அதுக்கு இல்லை, அங்கே நின்றுக்குள்ள சரி சும்மா தானே இருக்கணும்னு ஃபோனை எடுத்து போனா இன்ஸ்டாக்குள்ளே. ஐயோயோயோ நம்ம தலைவனை பார்த்தியா இல்லையா நீயே? ஆட பைத்திய கரைச்சி அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நம்ம தலைவி எத்தனை தடைகள் வந்தாலும் அதெல்லாம் பார்த்து விட்டு பதவியில் எப்படி ஜம்முன்னு உட்கார போறாரு பாரு. அது நம்ம தேர்ந்தெடுத்தது, அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோவே, அவ்வளோதான். நீ பயப்படாமல் வண்டியில் ஏறி உட்காரு. அட போடி, நீ என்னதான் சொன்னாலும் வருத்தமாக தான் இருக்குது. சரி வண்டி ஏறி போகலாம். ஏட்டி வண்டியில் இருந்து தோணன்னு பேசுவேன், அதையே யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன? ஆமாடி, அது எப்படி தான் போட்டு யோசிச்சாலும் அது மனசு ஆறுதலே அடைய மாட்டேங்குது. சரி ஒரு நல்ல ஹோட்டல் கடையாக விடு. கொஞ்சம் வயிறு பசிக்கிறதுனால அப்படிக்குதான் என்னமோ தெரியல. கொஞ்சம் வயிறு முட்டை சாப்பிட்டாச்சும் என் வேதனையை போக்கிக்கிடுறேன். எம்பிட்டு வேதனையாக இருந்தாலும் தின்றதை மட்டும் நீ மறக்கவே மாட்டீல. அதுக்கு இல்லடி, நல்லா தெம்ப தின்னுட்டு அப்புறமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் பாரு. அதனால தான் நம்ம ரெகுலராக போவோம்ல, அந்த கடைக்கு போவோமா இல்லை இங்கே பக்கமாக வாங்குவோமா, அந்த கடைக்கு போகலாமா? சரி இந்த கடைக்கு வேணாண்டி, தூரமாக இருந்தாலும் நம்ம போகிற கடைக்கே போ. இந்த கடைக்காரன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். அப்பா பரோட்டாவா அது களி மாதிரி குழம்பு இருக்குது பாரு, அது சுத்தமாக வாயிலே வைக்க முடியலட்டி. ஒன்றும் உப்பு உரப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் நீ அந்த கடைக்கெலாம் போகாத. அந்த சட்னியில் முடி கிடக்குது, குழம்புல முடி கிடக்குது, என்ன சுத்தமாக பண்ணுறானே தெரில. அது எனக்கு மனசு ஒத்துக்காதம்மா. நீ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த நம்ம ரெகுலராக போகும்ல அங்கிட்டே போ. அவளுக்கு சரியில்லை பார்த்துக்க, நம்ம சொன்ன கேட்க மாட்டாடி. பச்சை மிளகாயவே அரைச்சி ஊற்றி என்ன காரத்தை போட்டு விட்றா தெரியுமா? அவளுக்கு நம்ம அந்த கடைக்கும் போக வேணாம். அங்கே அந்தாண்ட ஒரு பையன் கடை வச்சிருக்கான்ல, அந்த கடை சூப்பராக இருக்கு, நம்ம அங்கே போயிடுவோம். இல்லடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் நீ அரைச்சி ஊற்றாத வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட முடியல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு சரிக்கா இங்கே அப்படித்தான் கேட்குறாங்க, சரி இனிமேல் காரம் கம்மி பண்ணிக்கிடலான்னு சொல்லியிருக்கா. நீங்கள் கடையை மட்டும் மாற்றிவிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தோம் வேறு கடைக்கு போனால் நல்லா இருக்காது. அப்புறமா அவள் எப்படா பார்த்துட்டான்னு வச்சுக்க கோவிச்சுக்கிடுவா. நீ அந்த கடைக்கே போ, நம்ம என்னன்னு பார்ப்போம். அவள் மட்டும் என்ன நம்மளுக்கு சும்மாவா தர தெரிஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு என்னப்பா நம்ம காசு கொடுக்குற எந்த கடையிலனாலும் தின்ட்டு வரலாம். எம்மா நியாயஸ்தி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். அவன் நம்பூர்காரி. சரி நம்பூர்காரி கடையில் நம்மளே போய் சாப்பிடலன்னா நல்லா இருக்குமா? அவன் அசலூர்கார பையன். இந்த ஊர்காரு நம்ம கடைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நினைக்க மாட்டான். நம்ம வந்து ஆதரவு கொடுப்போம். அவன் மேற்கொண்டு நல்லா செய்யலைன்னு வச்சுக்கோ, கடை மாற்றிடலாம். ஆமாம் நீ சொல்கிறது சரிதான். நம்பூர்காருக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். வேற எங்களுக்கு இது பண்ணாமல் நம்பூர்காரை டம்மியாக நினச்சிக்கிடுவாங்க. ரோட்டில் பாரு எம்பிட்டு ஃப்ரீயாக இருக்கு. இதே காலையிலலாம் வாப்பாரு, அப்பா எங்கே வேலைக்கு போகிறீங்கெல்லாம் கீன்னு ஆறு நடிச்சு காதே போயிடும். அப்போ சாயங்கால டைமில் வந்தோம்னு வச்சுக்கோ, சைக்கிள் ஆட தான் நவுத்திட்டு தெரியணும். ஆமாம் பின்ன நம்மள மாதிரியே எல்லாம் வெட்டியாக இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் பொழப்ப பார்க்கணும்ல, அப்புறம் போவாங்க வருவாங்க. நீயும் நானும் தான் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க, கடைக்கடையாக என்ன இருந்தாலும் போய்க்கலாம். அவங்க டயத்துக்கு போக வேண்டாம். இவளுங்க எங்க இந்நேரத்தில் பறக்கிறாளுங்க வண்டியில்? ஏண்டி கீதா, என் நெட்டவள்ளி, ஏண்டி யாரே நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அப்படியே திரும்பி பாரு. நிப்பாட்டு வண்டியை நிப்பாட்டு. நம்ம வந்து கொண்ட பத்மினி தான். என்னக்கா கூப்பிட்டீங்களா? நாங்கள் அவசரமாக ஒரு வேலையாக போயிட்டுருக்குறோம். சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள்.
ஆமா, அவசர வேலை எனக்கு தெரியாது. உங்க அவசர வேலை ஒன்று தின்றதுக்கு போவீங்க, இல்லைன்னா எங்கன்னா சுத்துறதுக்கு போவீங்க. இதை ரெண்டை தவிர உங்களுக்கு என்ன வேலை கிடைக்க சொல்லுங்க. வாட்ட மிராக்கல்! என்ன பத்மினி அக்கா, எப்படி நாங்க போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதானே, என்ன ஒரு அதிசயம் பாரு, நம்ம சொல்லாம கொள்ளாம இவங்களாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா பண்ண, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நிலாவுக்கு ராக்கெட்டா விட போறீங்க? கழுத கட்டா குட்டிச்சவருங்கிறது எனக்கு தெரியாதா என்ன? ஓ ஐசி, அது எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பாத்துக்கிடுங்க. கழுது கேட்டா குட்டி சவுறு அப்படின்னு யார் பார்த்தாலும் சொல்றீங்களே, ஏன் கழுத குட்டி சவுத்துல ஏது போய் உக்காந்துக்கிடுமோ? எனக்கு அது தெரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஏன் அப்சல்யூட்லி நெட்டவலி, எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு பாத்துக்க. நானும் பாக்குறவங்க எல்லாம் இதே தான் சொல்றாங்க. எனக்கும் இன்னைக்கு விளக்க தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு ஃபுல் விளக்கத்தை கேட்காம நம்ம இடத்த விட்டு நவரக்கூடாது. அப்புறம் இன்னொன்று இருக்குடி, அதையும் கையோட கேட்டுரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவங்க என்னைக்கு கழுதைகிட்ட கொண்டு கற்பூரத்தை காமிச்சாங்க? அதுக்கு வாசம் அடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு ரெண்டுத்துக்கு விளக்கத்தை கேளு, நம்ம அப்புறமாவே கிளம்பலாம் பொறுமையா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமாம், இந்த ரெண்டுத்துக்கும் தெளிவான விளக்க சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் கிளம்புறீங்க. நாங்கள் எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டுக்கிறோம். ஏட்டி, அது ஒரு பேச்சு விளக்கில் எல்லாரும் சொல்றது. அதைத்தான் நானும் சொன்னேன். அதுக்கு பிடிச்சிக்கிட்டு என்ன விளக்கம் கேட்கக்கூடாது. எனக்கு விளக்க தெரியும், ஆனால் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. விளக்கம் அப்படியே தெரிஞ்சிட்டாலும் தெரியலன்னு ஒத்துக்கிடுங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏட்டி ஆமாம், இப்போ தெரியாது தான். இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க ரெண்டு பேரும்? ஒரு பேச்சுக்கு சொன்ன அதுக்கு விளக்கம் என்ன, வெங்காயம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பழமொழி சொன்னால் கேட்டுக்கிடணும், அவ்வளோதான். ரோட்ல போற உங்களை நிறுத்தி பேச்சு கொடுத்துல, எனக்கு இது தேவைதான், இன்னமும் தேவைதான். அதான் எங்கேயோ போற மாரியத்தை ஏமால வந்து ஏறாத்தான்ற மாதிரி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் நானு. ஏக்காவும் இந்த பழமொழிக்காச்சும் விளக்க தெரியுமா? தெரியாதுடி, தெரியாது. ஆனாலும் நான் பேசுவேன். மனுஷி வாயை திறக்க கூடாதுங்கிறாங்க. திறந்த அதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டு எங்க போறீங்களா? போங்கம்மா. உங்ககிட்ட கூப்பிட்டு நிக்க வச்சேன் பாரு, என்ன சொல்லணும். சரி சரி, எதுக்கு இம்பிட்டு டென்ஷன் ஆகுறீங்க? எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த விளக்கமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். உண்மையாலுமே உங்களை வச்சு நாங்கள் காமெடியெல்லாம் பண்ணல பத்தோ. சரிட்டி விடு, அவங்க தான் கோவப்படுறாங்களே. நாம் போய் நெட்டில் தேடி என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். பாவம், நம்ம அக்காவே ஏதோ ஒரு 4 பழமொழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் போட்டுக்கிட்டு நம்ம நோண்டக்கூடாது. அப்புறம் டென்ஷன் ஆகி நம்மளை கடிச்சு குதறிக்கு திரிப்பட போகிறாங்க. சரி, நம்ம கிளம்புவோமா? சரிக்கா, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா இல்லை வேற எதுனா சொல்லணுமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தயவு செஞ்சு இடத்த விட்டு கிளம்புங்க. ஏன்னாட்டு அக்காவை தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி விட்டோம். அவங்களும் பாரு ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. பேசாமட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிடுவோமா? அக்காவுக்கும் ஹோட்டல் கடையில் ஏதாச்சும் வாங்கி தரலாம். நம்ம மட்டும் போகிறது அவங்களே கூட்டு போல ஜாலியாக இருக்கும். அதுவும் சரிதான். அக்கா ரொம்ப கோவமாக்குறீங்க, வாங்கலேன் ஒரு ரவுண்டு கடைக்கு போயிட்டு விடுவோம். உங்களை நம்பி நான் வண்டியில் ஏறிக்கிடவே மாட்டேன். நீங்கள் வேணுக்குன்னே என்னை கொண்டு போய் எங்கன்னா தள்ளி விட்டு கெக்க பண்ணி சிரிக்கிற ஆளுங்க தான் நீங்கள். போங்க, எங்கே வேணாலும் போங்க, உங்கள் கூட நான் சேரவே மாட்டேன். ஆட இதுக்கு போய் இம்பிட்டு டென்ஷன் ஆகுவீங்க. சும்மா உங்ககிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுறது? ஒரு வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. என்ன போங்க, நான் எப்படியே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு. சரிடி, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, அவங்க வரலையா? ஆரணிய பாரு, நாமளும் அவங்க கிட்ட தேவையில்லாம தான் கோவப்பட்டுட்டோமோ. அவங்க எப்பயுமே இப்படித்தானே. நம்ம கூட இருக்கிறவங்களை பத்தி நம்ம தானே புரிஞ்சுக்கிடணும். பேசாமட்டு எங்களோட கடைக்கு போயிருந்தா வச்சும் எதனா வாங்கி கொடுத்துருப்பாளுங்க. நம்ம வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இல்லையோ, இனிமே மாத்திக்கிடணும். சரி, போயிட்டு வருவாளுங்க, எங்க போயிடுறாளுங்க. நம்ம பிள்ளைங்க வந்தா ஒரு போனை போட்டு பேசிக்கிடுவோம். அப்படியே விட்டோமா அப்புறம் அது ஒரு விரோதமாட்டம் ஆகி போயிடும். நம்மளுக்கு எது ஒன்றுன்னா முதல்ல வந்து நிற்கிறது என்னமோ அவங்க தான். நம்மளே புரிஞ்சுக்காம அவங்க நம்மள தானே கலாய்ப்பாங்க. வேற யாராச்சும் நம்மளை கலாய்க்க முடியுமா? இதை போய் தப்பாக நினச்சிக்கிட்டு அவளுங்கிட்ட கற்றுன்னு கத்தி விட்டேன். சார், என் புத்தியே ஏன் தான் இப்படி போகிறோம். ஓகே மக்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொந்தக்காரர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மக்களே.